இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பயங்கரமான ஏலியன் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு அவுட்லாண்டர். 2008 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நடு ராத்திரி ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு போவான். அப்ப வானத்துல பார்த்தா விண்வெளில இருந்து ஒரு பயங்கரமான எரிக்கல் வர அப்படி வெடிச்சு சிதறி வந்துட்டு இருக்கும். அது வந்த ஸ்பீடுக்கு அங்க இருக்க ஒரு பெரிய ஆத்துக்குள்ள விழுந்துருது. அது விழுந்த அப்புறம் என்னடா பார்த்தா விழுந்தது எரிக்கல் கிடையாது, இந்த சிப்போட பாகங்கள் தான் விழுந்திருக்கும். அப்ப அந்த ஆத்துக்குள்ள இருந்து 2 ரோபோ வரும். அது ஏலியனா மனுஷனா என்ன இலவன்னு தெரியல. அது இன்னொரு ரோபோ இழுத்துட்டு வரும். நேர கரைக்கு வந்து பார்த்தா அப்ப அதோட தலைக்கு வசத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தாதான் உள்ள ஒரு மனுஷ பையதான். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அப்ப இவன் வந்த வேகத்துல இவனுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குமே, அந்த இடத்துல மயங்கி போயிறான். இவன் மயங்கினதுமே இவனுக்கு ஒரு கனவு. அந்த கனவுல பார்த்தா இவனோட மனைவி குழந்தையும் வர மாதிரி காட்டி இவனு முழிச்சிடுறான். அப்ப முழிச்சது பக்கத்துல இருக்க அவனோட நண்பனை பார்த்தா அவன் செத்து கிடப்பான். அவனோட நெஞ்சில ஒரு பயங்கரமான வெட்டு கிடக்கும். மேல இருந்து வந்து விழுந்ததுல இவனுக்கு அடிப்பட்டதா இல்ல வேற ஏதாவது தாக்கிச்சான்னு அது தெரியல. அப்ப அந்த ஆத்துல பார்த்தா ஒரு பெட்டி மாதிரி மேந்துட்டு இருக்கும். இவனு வேகமா குதிச்சு அந்த பெட்டியை கரையிட்டு வந்துறான். அப்ப கரைக்கு எடுத்து வந்த அப்புறம் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அது ஒரு கம்ப்யூட்டர் போல. அப்ப அந்த கம்ப்யூட்டரை பார்த்து இது எந்த கிரகம், இங்க யாரெல்லாம் வாழ்றாங்கன்னு அதை பத்தி கேட்குமே. உடனே இது ஒரு பூமி, இந்த இடத்துல ராஜாக்கள் வாழ்றாங்க, கற்காலம் சொல்லிட்டு இருக்கும். அப்ப இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க சொல்லுமே அதுல இருந்து ஒரு ராடு மாதிரி வந்து இவனோட கண்ணை வேற ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும். இந்த உலகத்துல இருக்க அத்தனை விஷயத்தையுமே இவனோட கண்ணு மூலமா மூளைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கும். அது மனுஷனா இருக்கட்டும், மொழியா இருக்கட்டும், இல்ல பறவையா இருக்கட்டும், 5 நிமிஷத்துல மொத்த எல்லாத்தையுமே இவனோட மூளைக்கு டிரான்ஸ் பண்ணிரும். இவனு எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப அதுகிட்ட இருந்து ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு எதுக்கு ஒரு பெரிய மரம் இருக்கும், அதை பார்த்து சுட்டதுமே அந்த மரமே எரிஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு ஒரு பவரான கண்ணை எடுத்துக்கிட்டு இவன் அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பான். அதுவும் எதைய வேட்டையாடுற மாதிரி இவன் ரொம்ப பதுங்கி வந்துட்டு இருப்பான். அப்படி வர்ற வழியில ஒரு பெரிய மீன் வேற செத்து கிடக்கும். திமிங்கலமா என்னன்னு தெரியல, அதோட உடம்புல பாதி சதையில வெறும் எலும்பு கூட தான் இருக்கும். அதை பார்த்துட்டு பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு கிராமத்தையே மொத்தமா சூறாடி இருக்கும். அந்த இடத்துல வெறும் ரத்த கலரா தான் இருக்கும். அந்த கிராமத்துல இருக்க வீடு கூட நெருப்புல எரிஞ்சு கிடக்கும். அப்ப இதை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டோட டோரை பார்த்தா அதுல ஒரு பெரிய கீரல் இருக்கும். ஏதோ பயங்கரமான ஒரு மிருகம் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நேரம் அந்த காட்டுக்குள்ளே வந்துடுறான். அப்ப அதே நேரம் பார்த்து இந்த நாட்டை சேர்ந்த வீரர் இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோனை அடிச்சு போட்டு ஒரு கம்பளை கட்டி அவங்க இருக்க இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்த பார்த்தா வட்டமா இருக்கும். அந்த இடத்த சுத்தி மரத்தாலான சுவரை கட்டி வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப உயரமா இருக்கும். அந்த இடத்துக்குள்ளதான் அந்த மக்களும் அந்த ராஜாவும் இருப்பாங்க. இவங்க உள்ள வந்துறாங்க. அதே நேரம் உள்ள பார்த்தா இந்த ராஜா பயலும் அவளோட மகளும் கத்தி சண்டை போட்டிருப்பாங்க. அப்படி சண்டை போடும் போதே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான வாக்குவாதம். என்னன்னா இந்த ராஜா பய இந்த நாட்டோட பட தளபதி இருப்பான்ல, அவனை கல்யாணம் முடிக்க சொன்னா இவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவனை போய் நான் எப்படி கல்யாணம் முடிப்பான்னு இவ வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பா. இப்படி வாக்குவாதம் பண்றாலே இவதான் அந்த படத்தோட ஹீரோனு. அப்ப அதே நேரம் பார்த்து இந்த நாட்டோட பட தலைவர் இருப்பானே அவனும் உள்ள வந்துறான். இந்த பயலுக்கு தான் இவனோட பொண்ணை கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோனு சுத்தமா விருப்பம் இருக்காது. அப்ப நம்ம ராஜாவை பார்த்து வர்ற வழியில ஒரு கிராமத்தை பார்த்திருப்பான். அந்த கிராமத்து மக்களும் சரி அந்த ஊரும் சரி மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஒரு ஈக்காக கூட அங்க இல்ல, ஒரே ரத்த கடா இருக்குன்னு இத பத்தி அந்த ராஜாடா சொன்னா அப்ப அந்த ராஜா இது யார பண்ணிருப்பான் கேட்டா இவனுக்கு தெரியான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஒரு விஷயம், நாங்க ஒருத்தனை பார்த்தோம், அவன் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கான், அவன் நம்ம ஊரை சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லுமே. அப்ப அந்த ராஜாவும் அவன் யாரு என்னன்னு விசாரிக்க சொல்ல இவனு சரின்னு வந்துறான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு கொட்டாயில போட்டு கெட்டி வச்சிருப்பாங்க. அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த படத்துல நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட பேர் என்ன, நீ யாரு, உன் கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க, நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் கேட்டா அதுக்கு இவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். அப்ப அந்த கிராமத்தை அழிச்சது நீ தான் கேட்டா அது நான் கிடையாது, நான் வேட்டையாட வந்தேன்னு சொல்லியிருப்பான். அப்படியே அப்படி எதோட நீ வேட்டையாட போறேன்னு கேட்டா இவனு டிராகன் சொல்லுமே. அங்க இருக்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சு அவனை கெட்டி போட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா இந்த அடிப்பட்ட நம்ம ஹீரோக்காக மருந்து ரெடி பண்ணிட்டு இருப்பா. இவ ஒரு ராணியா இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டா, ரொம்பவே நல்லவ. அப்ப இது நான் அந்த பக்கம் நம்ம ஹீரோவை கெட்டி போட்டிருப்பாங்கல்ல, இவ எப்படா தப்பிக்கு அங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு நெருப்புல வேற கம்பி எரிஞ்சிட்டு இருக்கும். இவனோட காலை வச்சு அதை எட்டி எடுத்துறான். அப்ப இவனோட கைகளை பின்பக்கம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பக்கமா அந்த கம்பியை கொண்டு வந்து அதோட நெருப்புல அந்த கைத்தை வச்சு அறுத்துட்டு இருப்பான். அப்படி அறுக்கும் போது இவனோட கையில அந்த நெருப்பு போட்டு வழியில வேற கத்திட்டு இருப்பான். அப்ப இந்த சத்தத்தை கேட்டு வெளியே இருக்க அந்த செக்யூரிட்டி உள்ள வரப்போக அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வந்துறா. அப்ப அந்த செக்யூரிட்டி பையலும் நம்ம ஹீரோனை உள்ள விடாம தடுத்துட்டு இருப்பான். அவனை தள்ளி விட்டுட்டு இவ உள்ள வந்துடுறா. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மயங்கி கிடப்பான். இவ பக்கத்துல வந்ததுமே இவனு மயக்கத்துல முடிச்சதுமே அப்ப கொண்டு வந்த தண்ணிய வச்சு இவனோட முகத்தை தொடச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோவும் குடிக்க கொஞ்சம் தண்ணி கேட்குமே இவ கையால அள்ளி அவன் வாயில ஊத்திட்டு இருப்பா. அப்படி ஊத்துனதுக்கு அப்புறம் அவனுக்கு பின்பக்கம் பார்த்தா இவனோட கட்டுவேற அவந்திருக்கும். இத பார்த்ததுமே அவ கத்துறதுக்குள்ள அவளோட முகத்துல அடிச்சு அவளை மட்டையாக்குறான். அப்ப அந்த செக்யூரிட்டி பையன் உள்ள வந்ததுமே அவனையும் அடிச்சு போட்டு இவன் வெளியே வந்துடுறான். அப்ப அதே நேரம் இரவு காவலுக்காக அந்த கோட்டை மேல ஒரு 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த பயங்கரமான ஏலியன் வந்து இவங்க 2 பேருமே அட்டாக் பண்ணி அவங்களோட வயித்தை கிழிச்சு போட்டுரும். அப்ப இவன் வழியில கத்தமே இந்த சத்தத்தை கேட்டு சங்கு வேற ஊதிடுறாங்க. இந்த சங்கு சத்தத்தை கேட்டு உள்ள இருந்த ராஜால வந்து அந்த படத்துல வரைக்கும் வெளியே வந்துடுறாங்க. அப்ப என்னடா அவங்க பாத்துட்டு இருக்க, அப்ப ஒரு வயசானவர் அவரோட வீட்டுல இருக்கும்போது இந்த ஏலியனோட வாழை அந்த செவத்த வழியா விட்டு இவரோட நெஞ்சில விட்டு சொல்லட்டி
அவரை வெளியே இழுத்துரும். அப்ப பக்கத்துல இன்னொருத்தர் நின்றுட்டு இருப்பான். அவனையும் குதறி போட்டுட்டு எதுக்கு யார் வந்தாலும் சரி அவங்கள அப்படி குதறி போட்டுட்டு அது போல ஓடிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன செய்யறான், அப்படி பதுங்கி வந்துட்டு இருப்பான். இவன் பதுங்கி போறத இவன் ஒருத்தனை அடிச்சு போட்டு வந்திருப்பான செக்யூரிட்டி, அவனு பின்னாடி வந்துட்டு இருப்பான். அப்ப அவனு நம்ம ஹீரோ ஒரு திரைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பையன் வாள் எடுத்து அந்த திரை பக்கமா குத்திட்டு வாள் எடுத்து பார்த்தா வாள் வேற ரெண்டா உடைஞ்சிருக்கும். என்னடா பார்த்தா அதுக்கு பின்னாடிதான் அந்த ஏலி நின்றுட்டு இருக்கும். இவனை ஒரு சொல்லட்டி அவனோட வயித்தை கிழிச்சு நம்ம ஹீரோ மேல தூக்கி போட்டுட்டு அது அந்த ஓட்டமா ஓடிட்டு இருக்கும். அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்க. அப்ப அந்த ஏலியன் வேற போற போக்குல 2 பேருக்கு வாழ சுருட்டி அது வேற அந்த கோட்டையை தாண்டி போயிரும். அதை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த கோட்டை கிட்ட ஓடி போக அப்ப நம்ம ஹீரோ தான் இவ்வளவு வேலையை பண்ணிட்டு தப்பிச்சு போறான்னு நம்ம ஹீரோ மறுபடியும் திரும்ப பிடிச்சி அவனை வேற கெட்டி போட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல பார்த்தா நிறைய மக்களை கொன்னு குவிச்சிருக்கும். எல்லாரும் வழியில கத்திட்டு இருப்பாங்க. ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு அவனோட பிளாஸ்பாக்கெல்லாம் யா வந்துட்டு இருக்கும். இவனோட கிரகத்துல இருக்கும்போது இவனோட மனைவி குழந்தையும் இதே ஏலியன் கொண்டிருக்கும். இதை நினைச்சு இவன் வழியில துடிச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா இவனால தூங்கிட்டு இருப்பான். அப்ப முழிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருப்பான். அவன் கையில ஒரு ரொட்டி தூண்டி இருக்கும். அதுல கொஞ்சமான பிச்சை கொடுத்துட்டு இருக்க. இவன் அதை வாங்கி சாப்பிடலான்னு போக அப்ப அந்த இடத்துக்கு வந்த வீரர்கள் அந்த சின்ன பையனை அடிச்சு பத்தி விட்டு நம்ம ஹீரோ இழுத்துட்டு போய் நேர ராஜாட்ட நிப்பாட்டிறாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஹீரோ கொல்லணும், அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா நேத்து நடந்த சம்பவம் நம்ம ஹீரோ தான் பண்ணிருப்பான்னு நினைச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ராஜாவும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நீ யாரு என்னன்னு கேட்டா, நான் பூமியை சேர்ந்தவன் இல்ல, அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மிருகமும் கிடையாது, அது ஒரு பயங்கரமான ஏலியன், அது மனுஷனை கொல்லும் மிருகத்தையும் கொல்லும், அதோட பேரு மோர்வின், அதை அந்த பூமிக்கு நான் தான் கொண்டு வந்து சொல்லுமே. அங்க இருக்க அத்தனை பேர் கோவத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏலியனை நீங்க கொல்லலன்னா இந்த ஊரையே நாசம் பண்ணிரும், இந்த உலகத்தையும் மொத்தமா அழிச்சிரும் சொல்லுமே. இதை கேட்ட அந்த ராஜாவும் ரொம்ப அசந்த பேரான். அப்ப நம்ம ஹீரோ தான் எதுவா இருந்தாலும் சரிதான், அதை கொல்றதுக்காக நீங்க போவீங்களா, கூடவே என்ன கூட்டி போன்னு சொல்லுமே. இவன் கையில ஒரு கட்டை போட்டு இவனுக்குன்னு ஒரு குதிரையை கொடுத்து இந்த ராஜா அப்புறம் இந்த படத்தளபதி ஒரு 2-3 கிட்ட அந்த காட்டு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த படத்தளபதி என்ன சொல்லுவான், நாம மொத்தமா போனா அதை வேட்டையாட முடியாது, அதனால ஆளுக்கு ஒரு திசையா போவோம் சொல்லுமே. இதை கேட்ட நம்ம ஹீரோ வேண்டாம் நாம மொத்தமா இருக்கிறதா நல்லது, தனித்தனியா போனா அது நல்லது இல்லன்னு சொல்லுவான். ஆனா இவன் கேட்கற மாதிரி இல்ல. உடனே ராஜா என்ன சொல்றாரு, சரிப்பா மொத்தமா போவானா தனியா போவானா, ஒரு 2 பேரா போய்க்கலாம் சொல்லி ஆளுக்கு 2 பேரா அப்படி பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ராஜாவும் கூடவே ஒரு மொட்டை வந்துட்டு இருப்பான். இந்த மொட்டை இந்த படத்துல நல்ல காமெடி பண்ணுவான். இவங்க 2 பேரும் தனியா வந்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு குதிரையோட தலை துண்டா கிடக்கும். இதை பார்த்து இவங்க மிரண்டு போக அப்ப அதே நேரம் இன்னும் 2 பேர் போயிருப்பாங்கல்ல, போற வழி ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு, எலும்பா இருக்கும். இதை பார்க்கும் போது பக்கத்துல ஒரு குகை மாதிரி இருக்கு. அப்ப அந்த குகைக்குள்ள தான் அந்த மிருகம் இருக்குன்னு நினைச்சு இவங்க 2 பேரும் உள்ள போயிறாங்க. அப்படி உள்ள போனதுமே அவங்களோட கதற சத்தம் கேட்டதுமே இந்த ராஜாவும் கூட இருக்க ஆளுக்கு உள்ள வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு பயங்கரமான கரடி இருக்கு. அப்ப அந்த கரடி வர நம்ம ராஜாவை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வந்துறான். அப்ப நம்ம ராஜாட்ட அந்த கத்தியை பிடுங்கி அந்த கரடியை நெஞ்சில குத்தி அந்த கரடியை சாவடிச்சு நம்ம ராஜாவை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கரடி வரை இழுத்துட்டு வெளியே வந்துறாங்க. அப்ப நம்ம ராஜாவும் நம்ம ஹீரோ கையில கட்டு போட்டிருப்பான்ல, அவனோட கட்டை அவுத்து விட்டு நீ ஒரு வீரன் சொல்லி அவங்கிட்ட ஒரு வாழை கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த கரடிய தலையை துண்டா வெட்டிட்டு வந்து அந்த ஊரு மத்தியில வச்சு ஒரு பெரிய விழா மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுமே அந்த நாட்டு ராஜாவும் சரி அந்த ஊர் மக்களும் சரி நம்ம ஹீரோ பார்த்து எல்லாரும் கை தட்டி அவனை பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ராஜா நம்ம ஹீரோ பார்த்து என்னோட உயிரை காப்பாத்தினதும் சரி இந்த கரடியை கொன்னதுக்கு தான் உனக்கு தாயா விருந்துன்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்கத்துல வச்சு அவனுக்கு வேற விருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் நல்லா குடியா குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வச்சிருப்பாங்க கேடயம், அந்த கேடயத்தை அவங்க வட்டமா நின்று தூக்கி பிடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா ஒரு போட்டி தான். இப்ப இந்த கேடைய வச்சிருப்பாங்கல்ல, இந்த கேடயத்தை மேல நிக்கணும், ஓடணும், டான்ஸ் ஆடணும், எல்லாம் பண்ணணும், ஆனா கீழே விழுந்துடக்கூடாது. இந்த போட்டியை நடத்துறது யாருன்னா இந்த படத்தலைவர் இருக்கானே அவன் தான் நடத்துவான். அவன் அந்த கேடயத்தை மேல நின்று போட்டிக்கு யாரை கூப்பிடுவானா நம்ம ஹீரோவை தான். ஆனா நம்ம ஹீரோக்கு இதை பத்தி தெரியாதுல, இருந்தாலும் வேற வழி இல்லாம இவன் அந்த போட்டிக்கு ஓகே சொல்லி அந்த கேடயத்து மேல ஏறுவான். அப்படி அந்த கேடயத்துல ஏறும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் தடுமாறி தான் ஏறுவான். இதை பார்த்த ஊர் மக்கள்லாம் கண்டிப்பா இவன் தோத்துருவான்னு நினைச்சிருவாங்க. அப்ப அந்த படத்தலைவி தான் வேகமா நடந்து போயிட்டு இருப்பான். இதை பார்த்தா நம்ம ஹீரோவோ கொஞ்சம் தடுமாறி தான் இப்படி அப்படின்னு போயிட்டு இருப்பான். அப்படி போக போக நம்ம ஹீரோக்கு செட் ஆயிரும். அப்ப அந்த படத்தலைவி அந்த கேடயத்து மேல வேகமா ஓடி போய் அப்படி ஒரு பல்ட் அடிச்சு நின்றுவான். இதே மாதிரிதான் நம்ம ஹீரோ பல்ட் அடிச்சு நிக்கணும். ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா இந்த போட்டியில அவன் தோத்துட்டான். அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யறான், எதுக்கு ஒரு மொட்டை இருப்பான் பாத்தீங்களா, அந்த மொட்டையை பார்த்து நண்பா நீ ரெடியா கேட்க அவனு ரெடின்னு சொல்லாம அப்ப நம்ம ஹீரோ ஓடி போய் பல்ட்டி அடிச்சு கரெக்டா அந்த கேடத்துல நின்றான். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவனோட வெயிட் தாங்க முடியாம அந்த கேடை விட 2 பழக்க நம்ம ஹீரோ விழுந்துறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த இடத்துல செவிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தா இவனு வெளியே வந்துறான். இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் வந்து இவன் பக்கத்துல வந்து இவன் அப்பனை காப்பாத்தினதுக்காக இவளு நன்றி சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு தாக்குதல். யாராம் பார்த்தா எதிர் நாட்டை சேர்ந்தவங்க இந்த கோட்டையோட கேட்டு இருக்கும்ல அதை உடைச்சு உள்ள வந்துறாங்க. முதுன்னு உள்ள வந்துறாங்க. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களை கண்ணு முடி தெரியாம வெட்ட ஆரம்பிச்சாங்க. பதிலுக்கு இவங்க அங்க வெட்ட இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை ஓடிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்து இந்த நாட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பான். ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருப்பான்ல, அந்த
சின்ன பையனை கொல்றதுக்காக ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருப்பான். இத பார்த்து நம்ம ஹீரோ அந்த பையலையும் காப்பாத்திரான். அப்ப நம்ம ஹீரோன் எங்கடா பார்த்தா அவ வேற அடிப்பட்ட ஆளுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாள. அப்ப அவளை பார்த்து ஒரு எதிரி நடிச்சந்தவன் அவளை கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வர. இத பார்த்த நம்ம ஹீரோன் கீழே இருந்த ஒரு வாளை எடுத்து அவங்கிட்ட நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்ப கடைசியா அவனோட கழுத்துல குத்தி அந்த பையனை சாவடிச்சிரா. இந்த சண்டையில முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எதிரி நடிச்ச அந்த தலைவர் இருப்பால மிச்ச மீதி ஆளை கூட்டிக்கிட்டு நேரா அந்த காட்டுக்குள்ள போயிடான். அப்படி காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நாம விடியக்கல அசந்த நேரம் பார்த்து அவங்களை திரும்ப அட்டாக் பண்ணலான்னு பேசிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் இவங்களுக்கு பின்னாடி பார்த்தா அந்த பயங்கரமான ஏலியன் வரை நின்றுட்டு இருக்கும். சுத்தி இருக்கவன திருச்சு ஓட ஆரம்பிச்சிடான். அப்ப அந்த கூட்டத்தோட தலைவன் தான் அதை அட்டாக் பண்ணலான்னு வாள் எடுக்க கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கோட்டை மேல நின்றுட்டு இருப்பான். அப்ப தூரத்துல பார்த்தா இந்த ஏலியனோட வெளிச்சத்தை இவன் பாத்துறான். இத பாத்துட்டு இருக்கும் போதே அந்த கூட்டத்தோட தலைவன் வேற பயந்து ஓடி வந்துட்டு இருப்பான். இவனுக்கு முன்னாடி இவனோட ஆட்க 2-3 பேர் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இவங்க ஓடி வரத பார்த்து இந்த படத்தளபதி என்ன நினைச்சானா இவங்க நம்ம திரும்ப தான் அட்டாக் பண்ண வரணிச்சு அம்ப விட்டு சிலரை கொண்டுறான். ஆனா அந்த கூட்டத்தோட தலைவன் பயந்து போய் தான் வந்துட்டு இருப்பான். இவங்களை பார்த்து கேட்ட தோற கதவை தோறன்னு கத்திட்டே வருவான். இத பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அவனு கீழே ஓடி போய் அந்த கேட்ட திறந்ததுமே இவங்க முதுமுதுன்னு உள்ள ஓடி வந்துறாங்க. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கோட்டைக்கு வெளியே பார்த்தா அந்த பயங்கரமான ஏலியன் வேற ஒருத்தனை வாழை சுருட்டி அது வேற அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இப்படி ஓடுறத இவங்க எல்லாரும் பாத்துறாங்க. அப்ப அந்த மட்டும் ஒரு நல்ல காமெடி பண்ணுவான். இது என்ன பெருச்சாலி மாதிரி இருக்கு, பெருச்சாலி கூட இவ்வளவு பெருசா இருக்காதுன்னு இவன் காமெடி பண்ணிட்டு இருப்பான். இதை நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு காமெடியா தெரியலாம், ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது நல்ல காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ராஜா பைய ஒரு கூட்டத்தை வேற போட்டுறான். அப்ப அந்த எதிரி நாட்டை சேர்ந்தவன் அந்த மிருகத்தை நேருக்கு நேரம் பார்த்து என்னால ஒண்ணு பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்ட படத்தளபதி நீ என்னையா அதை நான் வேட்டையாடம் சொல்லுவேன். இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்லுவான் நீங்க நினைக்கிற மாதிரி அதை எதிர்த்துலாம் போராட முடியாது, வேணும்னா அதை பொறி வச்சு பிடிக்கலாம் சொன்னா அங்க இருக்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பத்தா குறைக்கு இந்த படத்துல வேற கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த ராஜா பைய தான் நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி அதை பொறி வச்சு பிடிக்கலாம் சொல்லுமே. மறுநாள் காலை விடிஞ்சதுமே அந்த இடத்துல ஒரு பெரிய குழிய தோண்டி அந்த குழியில 2 பக்கமும் கம்ப ஊண்டி அது மேல கேடயத்தை வச்சிடறாங்க. இவங்க ஆரம்பத்துல ஒரு போட்டி வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி இங்க செட் பண்ணிருப்பாங்க. கடைசி அந்த குழிக்குள்ள எண்ணெயை ஊத்திடுறாங்க. இப்படி ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் தனியா உட்காந்துருப்பான். அப்ப அதே அந்த ராஜா வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கான ஒரு இடம் காத்து இருக்கு, அதை நீ ஏத்துக்கன்னு சொல்லி அவனும் போயிடறான். அதே நேரம் இந்த பக்கம் அந்த ஏலியனை காட்டுறாங்க. அது என்னமோ ஒரு பெரிய கோய்க்குள்ள இருக்கும். அப்ப அந்த கோய்க்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட பிணங்கள் கிடக்கும். 1 இல்ல 2 ஏகப்பட்டது கிடக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய ஏலியன் இருக்கும். அது வேற குட்டி விட்டுரும். அந்த குட்டி வந்ததுமே அங்க இருக்க பிணங்களை திண்டிட்டு இருக்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோன்னு ஒரு குட்டாயில உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ எங்க இருந்து வந்தாங்கிற உண்மையை இவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். இவங்க உலகத்தை சேர்ந்தவங்க உயிர் வாழ்றதுக்காக ஒரு கிரகத்தை தேடி இருப்பாங்க. அப்ப கடைசியா ஒரு கிரகத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல மார்வின்கிற ஒரு பயங்கரமான ஏலியன்லாம் இருந்திருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க நெருப்பை போட்டு வெடிகுண்டை போட்டு மொத்தமா அழிச்சிடறாங்க. அப்படி அழிச்சதுக்கு அப்புறமும் 1-2 தப்பி இருக்கும் போல. அந்த ஏலியனோட மிச்ச மீதியை கொல்றதுக்காக நம்ம ஹீரோவும் சில டீமும் அவங்க அதை வேட்டையாட போயிருப்பாங்க. திரும்ப வந்து பார்த்தா இவனோட மனைவி குழந்தை செத்து கிடப்பாங்க. ஏன்னா அந்த மிருகம் எல்லாத்தையுமே கொண்டிருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த பூமியில விழுந்ததை இவன் சொல்லிட்டு இருப்பான். இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த படைத்தளபதியும் அந்த கோட்டைக்கு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஏலியனுக்காக இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் காத்திருப்பாங்க. அப்ப அந்த ஏலியன் வேற காணுமேனு நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க அந்த நெருப்பை அந்த இருட்டுக்குள்ள வீசினா அந்த இருட்டுக்குள்ள அந்த ஏலியன் பதுங்கி இருக்கும். இதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து போயிறாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து இந்த நாட்டோட பாதிரியார் இருப்பாரு அந்த ஏலியன் பக்கத்துல வந்து கடவுள் பெயரால் சொல்கிறேன், சாத்தான் உருவத்தில் இருக்கும் சாத்தானே எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்ப போன்னு இப்படி சொல்லிட்டே இருப்பான். அது என்னடானா அதோட வாழை வச்சு இவனை சுருட்டி அப்படியே அந்த இடத்த தொங்க விட்டுட்டு இருக்கோம். அது உடம்புல பாக்குறதுக்கு ஏதோ ரெட் கலர் லைட் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த பவரை வச்சு இந்த பையில ஒண்ணுலாம் ஆக்கிரும். அப்படி செதறி போயிருவான். அப்ப இந்த ஏலியன் வேற இவங்களை பார்த்து பயங்கரமா ஓடி வந்துட்டு இருக்கோம். இதை பார்த்து இவங்க 2 பேருமே ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பாங்க. நேரம் எங்க ஓடுவாங்கன்னா இவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க டிராப், அதுக்கு நேரம் ஓடிட்டு இருப்பான். அப்ப அது ஒரு பக்கத்துல வந்ததுமே அப்படியே பாஞ்சு வந்து இந்த தளபதியை கையை வச்சு தட்டி விடுமே அவன் அந்த எண்ணிக்கையில விழுந்துறான். கூடவே அந்த மிருகமும் விழுந்துரும். அப்ப அந்த ஏலியன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ தான் கையை நெட்டி இந்த பையில வர காப்பாத்திடுறான். அப்ப இவங்க 2 பேரும் வெளியே வர அதே நேரம் பார்த்து மேல இருந்து அந்த காவலர்கள் நெருப்பாம்பு ஏறியுமே அந்த எண்ணெயில பட்டது வெடிச்சு செதற. அதோட இவங்க 2 பேருமே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஏலியன் எங்கடா பார்த்தா அந்த நெருப்புல கிடந்து எரிஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஏலியன் வந்துரும். அப்ப அந்த சின்ன பையன் தான் பாத்துறான். ஏலியன் கத்தமே அந்த இடத்துல அந்த மக்கள்லாம் தெரிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோன் அந்த வாள் எடுத்து அந்த ஏலியன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோனை போட்டு புரட்டி எடுத்துரும். அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ராஜா உள்ள வந்துறாரு. தன்னோட மகளை காப்பாத்துறதுக்காக ஓடி வர அது அசால்ட்டா பாஞ்சு வந்து இவரோட வயித்துல ஒரு கோடை போட்டு அது அந்த இடத்துல ஓடி போயிரும். அப்ப அதே நேரம் வெளியே பார்த்தா அந்த ஏலியன் செத்து போச்சுன்னு பார்த்தா அது நெருப்புல இருந்து வெளியே வந்து அங்க இருக்க மக்களை போட்டு கொன்னு குவிச்சிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ தான் ஒரு பெரிய வாள் எடுத்து அந்த ஏலியனோட முகத்திலே ஒரு குத்து இருந்து என்ன செய்ய நம்ம ஹீரோ தூக்கி வீசிரும். இவனு பொத்துன்னு விழுந்துறான். இதை பார்த்த தளபதி ஓடி வர அவனையும் அடிச்சு போட்டுரும். அப்ப அதே நேரம் இந்த எதிரி நாட்டு தலைவரை
இருப்பால, அவன் ஒரு வாள் எடுத்து ஓடி வந்தா அவனோட தலையை துண்டா வெட்டிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிரும். அது போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கோட்டைக்குள்ள வந்து பார்த்தா ராஜா வர செத்து கிடப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த ஊர் மக்கள்லாம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல வாழ முடியாதுன்னு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் போயிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ அவனோட வாள் எடுத்து பார்த்தா அதுல பாதி இருக்காது. ஏன்னா இந்த வாளை வச்சுதான் நைட் அந்த ஏலியனை குத்திருப்பான், அது உடஞ்சு போயிருக்கும். அப்ப சாதாரண ஒரு இரும்பை வச்சு இந்த ஏலியனை கொல்ல முடியாதுன்னு இவனு தெரிஞ்சுக்கிறான். அப்ப அந்த ஏலியன் கொல்றாந்தா ஒரு நல்ல உலோகம் வேணும் தெரிஞ்சதுமே அந்த இடத்துல தளபதியும் அந்த மொட்டையிட்ட சொன்னா, அப்ப அந்த உலகத்துக்கு நாங்க எங்க போன்னு கேட்டா அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் வந்த சிப்ல அந்த உலோகம் இருக்கு, அந்த உலோகத்தை வச்சு ஒரு வாள் தயாரிக்கலான்னு இவங்க அந்த ஆத்துக்கு கிளம்பிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வந்ததுமே நானும் உங்க கூட வரேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோன் கேட்கற மாதிரி இல்ல, என்னோட அப்பாவையும் என்னோட நாட்டு மக்களை கொன்ன அந்த ஏலியனை நான் பழி வாங்காம விடமாட்டேன்னு சொல்லி இவ்வளவு ஒன்னா வந்துடுறா. அப்ப இவங்க 3 பேருமே ஒரு சின்ன படகு எடுத்து அந்த ஆத்து மேலே வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன் உடம்புல கல்ல கட்டி அந்த ஆத்துக்குள்ள குதிச்சிடறான். அப்ப அந்த ஆத்தோட அடியில தான் இவனோட சிப்பு வேற இருக்கும். இவனு கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி அந்த சிப்புக்குள்ள வந்துடுறான். அப்ப அதே நேரம் பார்த்து இந்த ஏலியன் வேற வந்துரும். அதை பார்த்து பயந்து போய் இவன் பதுங்கி இருப்பான். அப்ப அது போனதுக்கு அப்புறம் இவன் மேல வந்து பார்த்தா அந்த படகே கவுந்து போயிருக்கும். நம்ம தளபதி மட்டும் தான் மயங்கி கிடப்பான். அப்ப நம்ம ஹீரோன் எங்கடா பார்த்தா அந்த ஏலியன் வேற தூக்கிட்டு போயிருக்கும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் அந்த உலகத்தை கொண்டு வந்து அந்த மொட்டை கிட்ட கொடுத்து ஒரு வாள் வேற செய்ய சொல்லுவான். அப்ப அந்த மொட்டை அந்த உலகத்தை வச்சு ஒரு பெரிய வாள் வேற ரெடி பண்ணிடுறான். அந்த வாளை நம்ம ஹீரோட்ட கொடுத்து அவன் அதை வாங்கி தொங்கிட்டு இருந்த ஒரு வாழை வேற வெட்டினா அந்த வாள் வேற துண்டா போயிரும். அந்த அளவுக்கு இந்த வாள் ரொம்ப பவரா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அந்த வாளை எடுத்துக்கிட்டு அந்த ஏலியன் எது வழியா வந்துச்சுன்னா இந்த கிணத்து வழியா வந்திருக்கும். அப்ப அது வழியா போலான்னு நம்ம ஹீரோ முதல்ல இறங்கி போயிறான். அப்படி அந்த கிணத்தோட தண்ணிக்குள்ள மூழ்கி இவன் வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய குகையா இருக்கும். அந்த குகையை பார்த்தாலே படு பயங்கரமா இருக்கும். இத பார்த்துட்டு இருக்க அப்ப ஒவ்வொருத்தனா மேல வந்துட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம ஹீரோ எங்கடா பார்த்தா இதே கோயிலுக்குள்ளதான் இருப்பா. அந்த பிணத்து கடையில கிடப்பா. அப்ப இவ மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்தா அந்த இடம் முழுக்க ஒரே பிணமா இருக்கும். அந்த பிணத்தை வேற ஒரு ஏலியன் வேற சாப்பிட்டுட்டு இருக்கும். இத பார்த்து இவ பதறி போயிரா. அப்ப இவ சத்தத்தை கேட்டதுமே இவளை கடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்கும். இவளை எட்டி எட்டி மிதிச்சிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவளை கடிக்கிறதுக்காக வாய பழக்க அப்ப இவங்க மேல நடந்து வந்துட்டு இருப்பாங்களே, இந்த சத்தத்தை கேட்டதுமே இவளை ஒண்ணு பண்ணாம அவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கும். அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா இவங்க வர்ற வழியில லாஸ்டா ஒரு தாடிக்கார வந்துட்டு இருப்பான். அவன் அசால்ட்டா அந்த மிருக வர இவனை தூக்கிட்டு போயிடும். அப்ப இவனை தூக்கிட்டு போறத இவங்க எல்லாம் பாத்துறாங்க. அந்த ஏலியன் ஓடுற திசை பார்த்து இவங்கள ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஓடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் பார்த்தா நிறைய பெணங்களை குமிச்சு வச்சிருக்குமே. அந்த இடத்துல இவனை இழுத்துட்டு போனவன உசுரோட தின்றுட்டு இருக்கும். அவனோட வயித்தை கிழிச்சு கிழிச்சு தின்றுட்டு இருக்கும். அப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் அதோட கவனத்தை திசை திருப்பதுக்காக முதல்ல ஒரு பையில கீழே இறக்கி விடுறாங்க. அவனும் கீழே வந்ததுமே அப்ப இவன் சத்தத்தை கேட்டு இவன் அட்டாக் பண்றதாக பாஞ்சு வரும். அந்த கேப்ல நம்ம ஹீரோ பாஞ்சு வந்து அந்த ஏலியனோட கண்ணிலே வெட்டிறான். அது உடம்புல இருந்து பச்சையா வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த ஏலியனை பார்த்தா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும். வழியில வேற நம்ம மொட்டை நின்றுட்டு இருப்பான். அது போற போக்குல அதோட வாழை வச்சு இந்த மொட்டையோட வயித்தை கிழிச்சு போட்டு போயிரும். இவங்களும் ஓடி வந்து பார்த்தா மொட்டை வேற உசுருக்கு போராடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மொட்டையை செத்து போக இதை பார்த்தா நம்ம ஹீரோ கோவத்துல வேற பயங்கரமா கத்திட்டு இருப்பான். இவன் கத்துற சத்தம் நம்ம ஹீரோனுக்கு காதுல விழுந்துரு. அப்ப நம்ம காப்பாத்த வந்திருக்காங்க நினைச்சு இவனும் பதிலுக்கு கத்த இவ கத்துற சத்தம் நம்ம ஹீரோ காதுல விழுந்துருது. அப்ப அவனு கத்திக்கிட்டே ஓடி வர பதிலுக்கு இவளும் கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருப்பா. அப்ப நேர ஒரு கோய்கிட்ட வரமே அந்த இருட்டுக்குள்ள பார்த்தா ஒரு ஏலியன் வேற வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து இவ பின்னாடி வந்துட்டு இருப்பா. அப்ப அது என்னடா பார்த்தா அந்த ஏலியனுக்கு வேற கண்ணு தெரியல. நம்ம ஹீரோ கண்ணிலே போட்டு விட்டுருப்பான்ல, அதனால அந்த ஏலியனுக்கு கண்ணு தெரியல. அப்படியே தொட்டு தொட்டு வந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த பாறைக்கு இந்த பக்கமா வந்துடுறான். இவன் நடந்து வந்தவ அங்க இருக்க ஒரு எலும்பை மிதிச்சிரா. இந்த சத்தத்தை கேட்டு வேற அது வாழை வேற சொல்லிட்டு இருக்கும். இவள் பயத்துல அந்த பாறை கிட்ட வந்துறா. அப்ப அந்த பாறையில சின்ன ஓட்டை இருக்கும். அது வரையில நம்ம ஹீரோனை இழுக்க பார்த்தா அவளால வர முடியல. அப்ப அந்த ஏலியன் வேற பக்கத்துல வர அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த வாழை கொடுக்குமே அந்த வாழை வச்சு அந்த ஏலியனோட தலையை துண்டா வெட்டிறா. அப்படி தலையை துண்டா வெட்டிமே இவனோட வெறி தீர அந்த வாழை வச்சு அது உடம்ப வச்சு குத்து குத்து குத்திட்டு இருப்பா. கடைசியா நம்ம ஹீரோ வந்துறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலாம் பார்க்க அப்பதான் பார்த்தா இந்த கோயிலுக்குள்ள ஒரு பெரிய ஏலியன் இருக்கும். இந்த ஏலியன் தான் நிறைய குட்டி விட்டுருக்கும். அதோட குட்டி செத்து கிடக்க பார்த்து இது வேற கோவத்துல பயங்கரமா கத்திட்டு இருக்கும். அப்ப இவங்க 3 பேருமே தப்பிச்சு போறதுக்காக அந்த குகையை விட்டு வெளியே வந்துறாங்க. வெளியே வந்து பார்த்தா தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல. அப்ப அந்த பாறையோட இடுக்கு வழியா போகலான்னு முதல்ல நம்ம ஹீரோயின் தான் அந்த பாறையை பிடிச்சு போயிட்டு இருப்பா. அப்படி போயிட்டு இருக்காப்லே அவளோட கை நழுவி கீழே விழப்பவா. கரெக்டா நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சு அவளை வேற காப்பாத்திரான். அப்ப அதே நேரம் அந்த ஏலியன் வந்ததுமே அது கூட நம்ம தளபதி தான் போராடிட்டு இருப்பான். இப்படி இவன் போராடிட்டு இருக்க அந்த கேப்ல நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் அவளை சேஃப்டி பண்ணி வர்றதுக்குள்ள இந்த தளபதியை அந்த ஏலியன் வேற கடிச்சு கொதையும். அப்படி கடிச்சு வீச போது அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வேற பாஞ்சு பிடிச்சிடான். அப்ப நம்ம தளபதியை பார்த்தா அவ வேற ரத்த வெள்ளத்துல உசுருக்கு போராடிட்டு இருப்பான். அப்ப அந்த ஏலியன் வேற அதோட தலையை வெளியே கொண்டு வந்து நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு இருக்கோம். பதிலுக்கு இவன் முறைச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த வாளை எடுத்துக்கிட்டு அதை வேட்டையாடுறதுக்காக இவனு உள்ள போயிடறான். அப்படி உள்ள
வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாறையோட இடுக்குல ஒளிஞ்சிருப்பான். அது வேற முன்னாடி இருக்கிறத பார்த்ததுமே அதை அட்டாக் பண்ண ஓடி போய் அடிக்க போனா இவனோட வாளை தட்டி விட்டு இவனை தூக்கி வீசிரும். அப்ப அந்த வாளை எடுக்கிறதுக்காக பக்கத்துல போய் அந்த வாளை எடுத்து பார்த்தா இவனுக்கு பின்னாடிதான் அந்த ஏலி நின்னுட்டு இருக்கும். அந்த வாள் வழியா இவனு பாத்துறான். அப்ப இவனை கடிக்கிறதுக்காக பாஞ்சு வர அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வந்ததும் பின்பக்கமா இருந்து அவகிட்ட ஒரு கத்தி இருக்குமே அதை வச்சு குத்திட்டு இருப்பா. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட வாளை வச்சு வெட்டமே இவனவர் இழுத்துக்கிட்டு அந்த பாறைக்கு வெளியே வந்து அது வேற அந்த மலையில தொங்கிட்டு இருக்கும். இவனோட கையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கும். அப்ப அந்த ஏலியன் அந்த நேரத்துல கூட நம்ம ஹீரோ கடிக்கிறதுக்கு வாயை பழக்க இவனோட வாளை வச்சு அதோட கையை வெட்டமே கை துண்டாயிரும். இது ஏலியனோட கைதான். அப்படியே அந்த மலையில விழுந்து அந்த ஏலியன் செத்து போயிரும். அது செத்ததுக்கு அப்புறம் நம்ம தளபதியை பார்த்தா அவனு உசுருக்கு போராடிட்டு இருப்பான். சாகிறதுக்கு முன்னாடி அவன் கையில ஒரு டாலர் இருக்கும். அந்த டாலர் கொடுத்துட்டு அவனு செத்து போயிறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே அந்த மலைக்கு மேல வந்துறாங்க. அப்படி மலை மேல இருந்து பார்த்தா இவங்க நாட்டை சேர்ந்த மக்கள்லாம் படகுல ஏறி போயிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க தூரத்துல சத்தம் போடமே அவங்கள பாத்துறாங்க. அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இவங்கிட்ட அந்த ராஜாக்கான டாலர் இருக்கும்ல அந்த டாலரை கொடுத்துட்டு இவனு போயிடறான். அப்படி எங்க போவானா இவன் முத வந்திருப்பானே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் பாக்ஸ் இருக்கும்ல அதோட சிக்னலை வச்சு இவனோட உலகத்தை சேர்ந்தவங்க வானத்துல இருந்து சிப்ல வர வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ போயிடான பார்த்தா அவனோட வாளை வச்சு அந்த சிக்னல் தரக்கூடிய அந்த பாக்ஸை ஒரே வெட்டுதான் அது வெடிச்சு சதிரும். அப்படி வெடிச்சதுக்கு அப்புறம் வானத்துல இருந்து வரக்கூடிய அந்த சிப்பு திரும்ப போயிரும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா இந்த நாட்டுக்கு நம்ம ஹீரோ ராஜாவாக அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.